அந்த இரவுக்கு பிறகு அப்படி ஒரு சம்பவம் இந்த 2 வருஷத்துல நடக்கவே இல்லை. ஆனா மைதிலி அதை மனசுல வச்சிருக்காம மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே சுரேஷ், உங்களோட அளவுகளெல்லாம் முடிச்சுட்டு வீட்டை வாங்க, நாங்கள் ஆறுதலாக கதைப்போம். அத்தார் வந்திருக்காரு தானே, நான் அவரோட கட்சி நான் உங்களோட பேருந்து அடிக்கிறேன். ஓகே சுரேஷ். சொல்லியாத்தான் சுரேஷோட காய்ச்சல் நிற்கிறதுல நேரம் போயிட்டு. பரவாயில்ல, சரி இப்போ என்ன செய்ய போறேன்? இனி என்ன அத்தார், அவரை கல்யாணம் கட்டி குடும்பம் மாறுறதான், வேற என்ன? நீ இப்படியே உண்ட வாட்டில இருந்து கல்யாணத்தை கட்டினால் உங்களோட அக்காவை என்னையும் இங்க இருக்க தமிழாக கடிச்சு துப்பிடுவேன். அதால நான் என்ன செய்யறதான்? இப்ப நீ ஒன்னும் செய்ய வேணாம், முதல்ல வீட்டவா, அதுக்கு பிறகு நான் உங்களோட அக்காவோடையும் அம்மாவோடையும் கழிச்சு சமாதானப்படுத்தி ஏதாவது செய்யறேன். அது உங்களால இயலாதத்தான், வீணே நீங்க கஷ்டப்படுறீங்க. அது நான் எல்லாம் ஒப்பத்தி வைக்கிறது. நீ வா, இவையிலையும் சமாளிச்சு சுரேஷ் இந்த வீட்டுக்காரரோடைய நான் கதைச்சு கல்யாணத்தை கட்டி விட்டா அதுக்கு பிறகு போகணும்னா நீங்கள் எங்கட வீட்டிலே இருக்கலாம். என்ன நான் சொல்றது விளங்குதா? விளங்குதாத்தான், ஆனா வேண்டாம், நான் கல்யாணம் கட்டினாலும் தனியா இருக்கத்தான் விரும்புறேன். உங்களோட விட்டு நான் இருக்க விரும்பல. தனியா இருக்குன்றா கஷ்டம், வீட்டு வாடா அதுதாண்டு, எங்கட வீடு பெரிய வீடு தானே, அங்கே இருந்தா நீங்களும் ஒரு புது குடும்பம் கொஞ்சம் சோமிக்கலாம். அதுக்கு இல்லையாத்தான், சுஜி இன்றைக்கோ நாளைக்கோ பெருசாகி பெரிய பிள்ளை ஆகிற நேரம் நெருங்கி கொண்டு வருது. நான் கட்ட போற சுரேஷ் அவரும் ஒரு ஆம்பளை, நாங்க 2 பேரும் உங்களோட விட்டு ஒன்றா இருக்க வலிக்கிட்டு தப்பித்தவரி சுரேஷோட கை சுஜி மேல பட்டா யார் என்ன செய்யலும்? என்னத்தார், நான் சொல்றதுல எதுவும் பிழை இருக்கா? எனக்கு தெரியுமாத்தான், அந்த தகப்பன் மாதிரி இருக்கிற அந்த அத்தான் கூட வந்து கூப்பிட்டும் அந்த தலக்கணம் பிடிச்சால் வர இல்லையாமன்னு சொல்லி எல்லாரும் என்ன பேசுவினா? அவைகளுக்கு என்ன பின்னரத்தை இத்தனைக்கதா கடிக்க கிடைச்சா காணும் தான். பலவீனங்களும் அவற்றின் மீதான பலமான தேவைகளும் சந்தர்ப்பங்களின் மேல் பயன்படுத்தப்படுகின்ற போது வாழ்வெனும் நறுமண மலர்கள் கசக்கி மணக்கப்பட்டு வனப்பிளந்து கிடக்கின்றன. நெறி என்ற கட்டுகளுள் இருந்து திமிரி எழுந்து உணர்ச்சி குதிரைகள் கடிவாளம் கலற்றிவிடும் போது கூட்டு கலவியும் கும்மாளம் அடித்தலும் கூட நாகரிக முலாம் தடவிய சகதி நாற்றங்களாகவே நியாயம் செய்ய தொடங்கிவிடுகின்றன. யாரும் அறியாத இருண்ட பக்கம் ஒன்று எல்லோர் வாழ்விலும் எழுதியிருப்பதும் நீளும் ஆயுள் வரை மறவாத ரணமாக அது மறத்தல் இயலாது கீறி வலிப்பதும் மானுட இருப்பின் தூர்ந்த குலத்து பாசி படலங்களாய் அப்பிப்போய் தேங்கி கிடக்கின்றது. எனவே சந்தர்ப்பம் எட்டப்படாதவரை நானும் ராமனே என்ற வரட்டு சித்தாந்தம் சொல்லி பலவீன அம்மனத்துள் முகம் மூடி கிடக்கும் என் தேசத்துக்குரியவர்களே, வாருங்கள், பாலுறவென்ற பண்புசார் புனிதத்தின் முந்த இலக்கணத்தை தேவைக்கு மாற்றும் விந்தை உலகினை மீளவும் ஒருமுறை கழுவி துடைப்போம். இல்லையேல் காமக் கிளர்ச்சியும் பலதார கொள்கையும் எங்கள் வாழ்வாய் மாறும் மலம் கழித்தலை நாங்கள் செய்தவர்களாய் ஆகிவிடுவோம்.